நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. இதிலே நம்முடைய நாளைய அம்மாவுடைய ஆட்சிக்கு சான்று எல்லாம் தயாராயிட்டோம். எல்லாம் தயாரா இருக்கிறோம். தேர்தல் அறிவிக்க வேண்டியதுதான். ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டியதுதான். இந்த எழுச்சி தான் நமக்கு தேவை. இந்த எழுச்சி, இந்த வேகம், இந்த உற்சாகம் தான் இன்னைக்கு மூட பார்த்த அந்த பட்ட மேற்படிப்பு மையத்தை இந்த அரசு இன்னைக்கு நிறுத்தி இருக்கிறது. மீண்டும் கொண்டு வந்திருக்கிறது. எல்லாம் கொண்டு வருவாங்களா? என்ன என்ன அகம்பாவும் என்ன பேச்சு பேசுவாங்க தெரியல. இதே அரசாங்கம் தான் பதவி ஏற்ற உடனே இங்கே கொண்டு வந்த பல்கலைக்கழகம், அம்மா பேர்ல பல்கலைக்கழகம் நம்ம கொண்டு வந்தோம். திருவள்ளூர் பல்கலைக்கழகத்திலிருந்து பிரிச்சு இங்க விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், கடலூர் மாவட்டத்துக்குள்ள சேர்த்து ஒரு பல்கலைக்கழகத்தை நம்ம கொண்டு வந்திருந்தோம். அது வந்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை கிடையாது. யாருடைய தயவு நமக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்குன்னு ஒரு பல்கலைக்கழகம் இருந்திருந்தா இது நடத்திருக்குமா? இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டி இருக்கிறோமா? ஆனால் ஆட்சிக்கு வந்த அகம்பாவம், ஆணவம், திமிரு பல்கலைக்கழகத்தை அன்றைக்கு ரத்து செய்து இந்த அரசு சொன்னோம். அம்மா பெயர் வைக்கிறதா உங்களுக்கு பிரச்சனை என்றால் பேரை மாத்திக்கங்க. யார் பேர் வேணாலும் வைங்க. சரி, அந்த தலைவர் வச்ச இந்த கட்சி, இந்த தலைவர் வச்ச அந்த கட்சின்னு சொல்லுவீங்க. வேண்டாம், எல்லா கட்சியும் பொதுவான டாக்டர் அம்பேத்கர் பேர் வைன்னு சொல்லுவோம். காமராஜர் வச்சா நீ அப்படி சொல்லுவ, அண்ணா வச்சா இதை சொல்லுவ, ஏதோ மாத்தி மாத்தி சொல்லுவீங்க. சரி, பொதுவானவர் எல்லா கட்சிக்கும் இந்தியாவில் பொதுவானவர் டாக்டர் அம்பேத்கர் வைன்னு சொன்னோம். வச்சிருக்கலாம்ல, ஏன் வைக்கல? திமிரு, ஆட்சிக்கு வந்த அதிகாரத்துக்கு வந்த ஆணவம், அகம்பாவம் இந்த முதலமைச்சர் அன்னைக்கு இந்த பல்கலைக்கழகத்தை மூடினார். இதுல என்ன கொடுமனா? அதுதான் வருத்தமா இருக்குது. அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்னைக்கு நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவர். அவராவது எடுத்து சொல்லியிருக்கலாம். அவராவது திரு பொன்முடி அவர்களாவது அந்த முதலமைச்சருக்கு சொல்லியிருக்கலாம். ஸ்டாலினுக்கு தான் படிப்பு அறிவு கிடையாது, அவ குடும்பத்துக்கே கிடையாது. படிச்சிருந்தாதானே படிக்கணும் பற்றி அறிவு தெரியும், அந்த அருமை தெரியும். மழைக்காவது வெயில் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தா தானே ரோட்ல போறவங்க தெத்தின்னு போறதுக்கு நீ ஸ்கூல் காலேஜுக்கு போயிருந்தா அதுக்கு என்ன தெரியும் படிப்பு? அவருக்கு தான் படிப்பறிவு தெரியாது. நீங்க ஒரு பேராசிரியர், கல்லூரியில் பணியாற்றியவர்கள், கல்வியுடைய அருமை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சொல்லியிருக்கலாம் அன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட. ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு வந்து வருவது மிகப்பெரிய விஷயம். அதை கொண்டு வந்து விட்டார்கள். நிதிதான் ஒதுக்கல. சரி, நம்ம நிதி ஒதுக்கி பெயரை மாற்றி நாம் அதை ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் சொல்லி பின்னாடி எல்லாத்திலும் ஸ்டிக்கர் ஒட்டுறல, எல்லாத்திலும் ஒட்டுறல. இதுல மட்டும் பல்கலைக்கழகத்துக்கு நிதி ஒதுக்கல. நாங்க ஆட்சி வந்தா கொடுக்க போறோம் 500 கோடி, 1000, 5000 கோடி கூட கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அது என்ன பெரிய விஷயம் மாதிரி பேச? நீ கொடுக்க வேண்டியதானே. நான் கொண்டாந்து நீ பண்ண சொல்ல. ஜல்ஜீவன் திட்டம் எங்க அம்மாவுடைய ஆட்சியில கிட்டத்தட்ட 95% நாங்க முடிச்சோம். ஜல்ஜீவன் அனைத்து ஊராட்சிகளுக்கும், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற 590 ஊராட்சிகளுக்கும் ஜல்ஜீவன் திட்டத்தை கொண்டு வந்தது அம்மா ஆட்சி. இப்ப இவன சொல்ற நாங்க கொண்டு வந்தோம், நான் கொண்டு வந்தோம். சரி சொல்லிக்கோ. அதே மாதிரி பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்து பேரை மாற்றி நிதி ஒதுக்கிட்டு நாங்க தான் கொண்டாந்து நீ ஒரு கல்வெட்டு வச்சுக்க வேண்டியதானே. உன்னை யாரும் வேணாம்னா இந்த விழுப்புரம் நகரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையா இருக்கும்ல இந்த மாவட்டத்துக்கு பல்கலை. அது கொண்டாடுறதால இன்னைக்கு என்ன நிலைமை? இந்த பட்ட பேர் படிப்பு படிக்கின்ற வாய்ப்பு கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் புதுதா கட்டணம் கட்டி கொடுத்தோம். நம்ம அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடியார் கட்டி கொடுத்தாரு.
அதுல ஏற்கனவே திருவள்ளுவர் பல்கலைக்கழகமா இருக்கும் போதே அது செயல்பட்டு கொண்டு வருது. அண்ணாமலை பல்கலைக்கழகமே சேர்த்த அவன் என்ன பண்றான் இன்னைக்கு? அது மூடுறான். என்ன வியாபாரப்பா? அரிசி கறியா, மீன் கறியா, வியாபாரமாயா? லாப நோக்கம் பார்க்கிற, லாப நஷ்டம் பார்க்கிற. இது கல்வி. அனைவருக்கும் கல்வி கொடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது. பீச்சுகிறேன். உயர்கல்வித்துறை தமிழகம் முதன்மையாக இருக்கிறது. 53% இந்தியாவுடைய இருக்குன்னு சொல்றிய. உனக்கு ஈனமான சூடு சோறு இந்த முதலமைச்சர்கள் இருக்குதா? கேட்கிற யார் ஆட்சியில் நாங்க நிறைவேற்றினது? என்னுடைய அம்மா ஆட்சி. எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கின்ற போதே 53% உயர்கல்வியிலே சாதனை செய்து காட்டியது எடப்பாடியாரோட அரசு. நீ அதோட கூடுதலா 60% சொல்லியிருந்தா நியாயம். அதே 52% தான் நீ வச்சுக்கிற. 53 அந்த சாதனையை செய்து காட்டியது எடப்பாடியார். நீ பெருமை பீத்திக்கிற. உன் ஆட்சியில் என்ன பண்ண? 4 வருஷத்துக்கு முடிய போகுது. ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு வந்திருக்கியா? ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கியா? ஒரு சட்டக் கல்லூரி கொண்டு வந்திருக்கியா? ஒரு பொறியியல் கல்லூரி கொண்டு வந்திருக்கியா? கலைக்கல்லூரி என்ன பண்ற? அரசாங்கத்துல இருந்து நிதியை போடுறானா? கோயில்ல நம்ம போடுறோம் பாரு, 5 ரூபாய், 1 ரூபாய், 2 ரூபாய், அதெல்லாம் அந்த பொறிக்கு காலேஜ் நடத்துறான். கொடுக்கிற புத்தி உங்களுக்கு போல. கோயில்ல போடுற, உண்டியல்ல போடுற காசு எதுக்கு போடுறோம்? எதுக்கு போடுறோம்? 5 ரூபாய், 10 ரூபாய் எதுக்கு போடுறோம்? அந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு. கோயிலை மேம்படுத்தணும், கோயிலை சுத்தமா வச்சிருக்கணும், கோயில்ல வரவங்களுக்கு உணவு கொடுக்கணும், கோயிலை அழகா வச்சிருக்கணும், பராமரிக்கணும், மேம்படுத்தணும். எங்களுக்கு கோயிலுக்கு நிதி தரும். இவன் என்ன பண்றான்? நாங்க சாமி எல்லாம் கும்பிட மாட்டோம், விபூதி வைக்க மாட்டோம், குங்குமம் வைக்க மாட்டோம், சந்தனம் வைக்க மாட்டோம். அப்ப அந்த கையில காசு மட்டும் வைப்பியா? கையை அந்த கோயில் காசு மட்டும் எடுப்பானா? கோயில் காசு எடுப்பானா, ஆனா விபூதி வைக்க மாட்டானா? கோயில் பணத்தை கொள்ளையடிப்பானா, ஆனா குங்குமம் வைக்க மாட்டானா? இப்படிப்பட்ட அரசு. இதுல என்ன மானக்கேடுனா, வெட்கக்கேடுனா, சரி அங்கதான் எங்கேயோ திறந்த 4-5 கலை திறந்துட்ட கோயில் நிதியிலிருந்து. ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எல்லா துறைக்கும் அவர்தான் தலைவர். கல்வித்துறை, உயர்கல்வி, பள்ளி கல்வி, வருவாய்த்துறையா இருந்தாலும் சரி, பொதுப்பணித்துறையா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அவர் தான் தலைவர், முதலமைச்சர். அவர் தான் ஒரு துறைக்கு ஒரு துறைக்கும் பார்த்து இந்த துறைக்கு 5000 கொடு, இந்த துறைக்கு 2000 கொடு, இதுக்கு இந்த திட்டத்துக்கு பணம் கொடு, இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்குறது யாருன்னா முதலமைச்சர். உயர்கல்வித்துறைன்னு ஒண்ணு இருக்குது. உயர்கல்வித்துறை மூலமா தான் நிதி ஒதுக்கப்பட்டு கல்லூரிகள் திறக்கப்பட வேண்டும். முதலமைச்சரான உடனே, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரான உடனே இந்திய முதலமைச்சர் இன்னைக்கு நாளைக்கு என்ன நமக்கு தான் தெரியுமே. இப்ப இருக்கிற முதலமைச்சர் பதவியேற்ற உடனே முதல் சட்டமன்றத்திலே அவர் தொகுதிக்கு, அவர் நின்று வெற்றி பெற்ற குளத்தூர் தொகுதிக்கு ஒரு கலைக்கல்லூரி அறிவிக்கிறார். சில முதலமைச்சர் உயர்கல்வித்துறை படத்துல இருந்துதான் அவர் கல்லூரி ஆரம்பிச்சிருப்பான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா என்ன பண்ணாரு? ஒரு முதலமைச்சரே தான் தொகுதிக்கு நிதி ஒதுக்குவதற்கு வக்கில்லை, துப்பில்லை, தரணில்லை. கோயில் காசுல இருந்து கல்லூரி தந்துடுறாங்க. குளத்தூர்ல கபாலீஸ்வரர் கோயில் இருக்குல்ல சென்னையில, அந்த கபாலீஸ்வரர் கோயில் நிதியிலிருந்து தான் குளத்தூர் தொகுதி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதிக்கு கல்லூரி திறக்கப்பட்டது. அந்த அளவுக்கு இந்த ஆட்சியினுடைய நிர்வாகம் சீர்கெட்டு போயிருக்கிறது. ஆட்சி வந்தவொடனே கோயில் காசுல கை வச்சுட்டாங்க. கோயில் நகையெல்லாம் உருகிட்டாங்க. எல்லா நகையும் உருக்கியாச்சு. அது 20 கேரட், 22-23 கேரட், 24 எதுவும் தெரியாது. உருகிட்டாங்க. எல்லா கோயில் நகையும் உருக்கியாச்சு.
இப்ப கோயில்ல நம்முடைய ஆட்சியில கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் வச்சிருந்தோம். மொத்தமா 4 ரூபாய் கூட இல்ல, காலி பண்ணிட்டான், முடிஞ்சிருச்சு. அதுதான் நீங்க பொதுச் செயலாளர் கேட்டாரு, அரசுக்கு உயர்கல்வின்னு ஒன்று இருக்குது, அரசாங்கம் ஒன்று இருக்கிறது. அரசாங்க நிதியில ஏன் நீ திறக்கல? நாங்கள் 69 கலைக்கல்லூரிகளை திறந்த அரசு அம்மாவுடைய அரசு, எடப்பாடியாவுடைய அரசு. 16 மருத்துவக் கல்லூரிகளை அரசாங்கத்து மூலம் திறந்த அரசு அம்மாவுடைய அரசு, எடப்பாடியாவுடைய அரசு. சட்டக்கல்லூரி இங்க 120 கோடி ரூபாய் அரசாங்க நிதியிலிருந்து திறக்கப்பட்டது. ஒன்னா மாறி கோயில் காசுல கையை வச்சு திறக்கல. ஆளுமை மிக்க தலைவர் எங்கள் தலைவர் எடப்பாடியார். நிர்வாகம் என்றால் என்ன என்று தெரிந்தவர் எங்களுடைய தலைவர். நிதி மேலாண்மையை சிறப்பாக கையாண்ட தலைவர் எங்களுடைய தலைவர் எடப்பாடியார். உனக்கு ஆளுமைனா என்னன்னு தெரியல, நிதினா என்னன்னு தெரியல. நிதினா தெரியும், பணம் தான் தெரியும், அதை வீட்டுக்கு துன்பத்து மட்டும்தான் தெரியும். குடும்பத்துல எல்லா பேருக்கும் நிதி இருக்கும், பேர்ல கூட நிதி தான். ஆனா நாட்டு மக்களுக்கு எதுவும் இல்லை. இன்னைக்கு பெருமையா சொல்றார், முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் 50 கல்லூரி தங்கணும். தயவு செய்து இந்த பொய் குற்றச்சாட்டம் தயவு செய்து சொல்லாதீங்க. 50 கல்லூரி எந்தெந்த ஊர்ல சொல்லுங்க பார்ப்போம். நான் இந்த மேடையில இருந்து நீ கேட்கிறேன், நீங்க 50 கலைக்கல்லூரி திறந்ததா சொல்றீங்களே, இன்னைக்கு சாயந்தரம் நீங்க பட்டியல் போட்டு பத்திரிகை கொடுங்க. நாங்க 50 கல்லூரி திறந்துருக்கிறோம் சொல்லுங்க. எந்தெந்த ஊர்ல எங்கெங்க அரசு நிதியில திறந்தீங்களா, அறநிலையத்தில் திறந்தா கூட இருக்கட்டும், 50 கல்லூரி பேரை சொல்லு பாப்போம். எங்க திறந்த நீ, எங்க திறந்திருக்கிற சொல்லுங்க. அப்படிப்பட்ட இன்றைக்கு இந்த அரசு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட அதிகமாக வசிக்கின்ற இந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய விவசாயிகள் இருந்த மாவட்டத்துடைய ஏழைகளுடைய மாணவர் கல்விக்காக கொண்டு வரப்பட்ட, பல்கலைக்கழகத்தையும் மூடிட்ட, பட்ட மேற்படிப்புக்காக கொண்டு வரப்பட்ட அந்த மையத்தையும் இந்த அரசு மூட பார்த்தது. இன்றைக்கு எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் எச்சரித்த காரணத்தால் விழுப்புரத்தில் நடந்த கூட்டத்திலே திங்கட்கிழமைக்குள்ள 14ஆம் தேதிக்குள்ள இந்த மையத்தை மீண்டும் திறக்கவில்லை என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் சொன்னார். அறிவிச்சோம். நீ திங்கட்கிழமை அறிவிச்சிருந்தா நாங்க ஏன் ஆர்ப்பாட்டம் பண்றோம்? ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு நான் பத்திரிகையில விளம்பரம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வேற தண்ட விளம்பரத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பண்ணுகிறதா. நாங்க பாருங்க அண்ணா திமுக அதுக்கு வேலை கவலைப்படல சொல்ற அறிவு திறந்துட்டதா சொல்றேன். யார் சொன்னது? அரசாங்கம் சொல்லிச்சா? ஸ்டாலின் அரசு சொல்லிச்சா? இல்ல உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னாரா? இல்ல அந்த அமைச்சர்ல இருந்து அரசாங்கம் ஏதாவது அறிவு பண்ணிட்டாங்களா? இல்ல அண்ணாமலை பிள்ளை அறிவு பண்ணிட்டாங்க நாங்க நிறுத்துவதற்கு? யார் சொன்னார்? திருக்கோயிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி சொன்னார், பேட்டி கொடுத்தார். நாங்க பேசணும், முதலமைச்சர்கிட்ட பேசிருக்கோம். முதலமைச்சர்கிட்ட பேசுற அளவுக்கு நீங்க அந்த அளவுக்கு முதலமைச்சர்கிட்ட பேசி அனுமதி வாங்கி மீண்டும் திறப்பதுன்னா அப்ப அந்த முதலமைச்சர் உயர்கல்வி அமைச்சர் தான், திருக்கோயிலுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஆனா திருக்கோயிலூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் முயற்சி எடுத்திருக்கிறார். நான் பொது நிலையத்தில் பேசியிருக்கிறேன், உயர்கல்வி அமைச்சர்கள் பேசினேன், முதலமைச்சர் பேச அவரா சொல்றார். ஆனா அந்த விழுப்புரத்துக்கு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தீங்க, இந்த விழுப்புரத்துக்கு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தீங்களே, அவர் இருக்கிறாரா? இந்த ஊர்ல இருக்கிறாரா? இல்ல புது அப்பாவை தேடி போகிறாரா? புது அப்பா பின்னாடியே வேட்டியை பிடிச்சிருந்தாரா? இந்த மிக்சர் சாட்டுகிறாரா? மிக்சர் சாட்டுகிறாரா உங்க எம்எல்ஏ? இந்த விழுப்புரம் தொகுதி எம்எல்ஏ என்ன பண்றாரு? இந்த விழுப்புரம் தொகுதி எம்எல்ஏ என்ன செய்திருக்கிறா? என்ன செய்திருக்கிறா சொன்னா பெரிய விஷயமா? அவன் தான் மனம் தரான்.
நீங்க கஞ்சா வைக்கிற எல்லாரும் கமிஷன் தரா, அதே மாதிரி அவன் போர்டு வைக்கிறான். அதான் எம்எல்ஏ பக்கத்துல நிற்கிறான். அவனை போய் போலீஸ் பிடிக்க முடியுமா? அந்த கஞ்சா போலீஸ் பிடிக்க சொல்ல போறான். அவன் தான் எம்எல்ஏ மிக்சர் வாங்கி கொடுக்குறான். அவர் மிக்சர் யார் வாங்கி கொடுக்குறது சாப்பிடுறதுக்கு? கஞ்சா வைக்கிறவன், சாராயம் வைக்கிறவன், முள்ள மாதிரி கேப் மாதிரி கொலை பண்றவன், கொள்ளடிக்கிறவன், கருப்பு அடிக்கிறவன், இவன் தான் ஆச்சு அடிப்பான். போஸ்ட் திமுக வேற அடிப்பான். மகன் கேட்கிறவன் யாரு? இதான் அவங்களுடைய வேலை. என்ன ஆச்சு? ஒரு வாய் கொடுத்தாரு, ஒரு வாய் திறந்து பேச மாட்டாரு. ஏதாவது பேசியிருக்காரா? சொல்லியிருக்காரா? திருக்கோயிலூர் சட்டமன்ற உறுப்பினர் எடுத்த நடவடிக்கை கூட இந்த விழுப்புரம் தொகுதி சட்டமன்றத்துக்கு அக்கறை இல்லை, எண்ணம் இல்லை. இதுதான் திமுக. அவர் எப்படி கொடுக்கலாம், எப்படி பண்ணலாம்? இந்த செய்தி வேலை தான் அங்க செய்யணும். திமுக பழைய கட்சிகள் சூடு சோழ. ஆக இன்றைக்கு திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் தெரியும். இதே விழுப்புரத்தில் இருக்கிற நகரத்தில் இருக்கிற மருத்துவமனையை இதே 2006 2011 ஆட்சியில அந்த மருத்துவமனை மூடினாங்க. அன்றைக்கு மிகப்பெரிய கண்டனம், உண்ணாவிரதம் இருந்த போராட்டம் இன்னும் அம்மா சொன்னாங்க. அதே போல நகராட்சி சார்பாக இருந்த மருத்துவமனையை மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்தது திமுக ஆட்சி. மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திய பிறகு அது தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்த அரசு வந்தாலே இங்க இருக்கிறதெல்லாம் மூடத்துக்கு தான் பார்க்கணும். எல்லாருக்கும் தனியார் போகணும். அதுதான் இந்த அரசுடைய நோக்கம். இன்னைக்கு இந்த மையத்தை மூடியதை இன்றைக்கு எடப்பாடியாருடைய எச்சரிக்கையை தொடர்ந்து இந்த பட்ட மேற்படிப்பு மையத்தை இன்றைக்கு இந்த அரசு தொடர்ந்திருக்கிறது. மக்களுடைய எதிர்ப்புக்கு பணிந்திருக்கிறது. விரைவில் 2026 சட்டமன்றத்திலே முழுக்க இந்த ஸ்டாலின் சரணடைவார். அதற்கு எடுத்துக்காட்டுதான் இது. அன்னைக்கு பல்கலைக்கழகத்தை மூட முடிந்த திமிரு ஆணவ அகமவோ பல்லாம் அடங்கி ஒடுங்கி போச்சு. நாளை என்னன்னு இருக்கிறார். அன்னைக்கு ஆணவமா திமுறா பல்கலைக்கழகம் வராது. இன்னைக்கு ஒரு மையத்துக்கு இன்னைக்கு நடுகிறது திமுக. ஸ்டாலின் நடுகிறார். ஸ்டாலின் அனுமதி வாங்கி இன்னைக்கு திறந்திருக்கிறது என்றால் ஸ்டாலினுடைய அச்சம் பயம் கீழே ஒண்ணு இல்ல. கீழே காட்ட மாட்டான் டிவி. கீழே காட்ட கீழே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். நீங்க கீழே பேசிட்டா இன்னும் கொஞ்ச நாள்ல மேலே நீக்க. இதுதான் திமுக அரசு. எப்படி அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு உடனடியாக இந்த மருத்துவமனையை கொண்டு வந்தார்களோ இப்படிப்பட்ட நிலைமைகளை எதிர்காலத்தில் வராமல் இருப்பதற்கு மாணவருடைய எதிர்காலத்திற்கு சிறப்பான வழிகாட்டப்பட வேண்டும் என்றார். மேற்படிப்பிற்கு வழிகாட்டப்பட வேண்டும் என்றார். 2026 மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சரான பிறகு இதே விழுப்புரம் மாவட்டத்திலே அம்மா பெயரிலே பல்கலைக்கழகம் உறுதி. அது ஏன் தான் கும்பராலையும் தடுக்க முடியாது. நான் கேட்கிறேன், அம்மா பேர்ல பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு நோவுது. இப்போ உங்க அப்பா கருணாநிதி பேர்ல ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும் இனிக்குதா? இதுக்கு எங்க பணம் வருது? உங்க அப்பா ஏன் இல்ல அதுல கொடுக்குறீங்க? யார் வீட்டு பணம்? எங்க வீட்டு பணம்டா. நான் கேஸ் போடுவேன். நான் கருணாநிதி பேர்ல பட்டம் வாங்க மாட்டேன். அவன் 8ஆவது படிக்கல, நான் வாங்க மாட்டேன். சொன்ன ஒத்துப்பியா? உனக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டம்பா.